Hi hello viewers, welcome back to our channel Mugi. மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பேசுறேன் நான். என்னன்னா வந்து ஒரு புது பைக் ஒன்று நம்ம வந்து வாங்கிட்டோம். அதை வந்து ஜஸ்ட் வீடியோ ரிவீல் பண்ணலாம் அப்படினா பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆல்ரெடி ஃபுல்லா போட்டேன். எனக்கு முன்னாடி எல்லாரும் போட்டாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் போஸ்ட் போட்டேன். ஸோ யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா சிலவங்க இன்ஸ்டாகிராம் ஆக்டிவ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நம்ம வந்து அறிவு பைக் வந்து வாங்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த பைக். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. பாத்தீங்களா வழக்கமா வந்து நம்ம ஷோரூம்ல வந்து அந்த முக்காடை அப்படி தூக்கி பறக்க விட்டு எடுக்க வேண்டியது. ஏன்னா இதை எடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக், அதனால வந்து அந்த சீன்லாம் இங்கே பண்ணல. ஜஸ்ட் அப்படியே காமிச்சிட்டு அவ்வளோதான். இன்னும் வேணா நம்ம ஷோரூமில் போய் விட்டு கொஞ்சம் ஒரு ½ hour ஒரு வாடகை கொடுத்து வேணா வந்து நம்ம முக்காடு போட்டுக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. என்னன்னா அந்த பைக் வாங்குறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியும் இல்லாமல் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வந்து சேல் ஆயிடுச்சு. அதான் ஒரு மேட்ரு. சைடில் கிளிப் போடுறேன் நான் பை காமிச்ச வீடியோலாம். சேம் நான் பைக்கை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 2 days ஆச்சு. பைக் எடுத்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நான் இதை பார்க் பண்ணதும் கையோடு அந்த பைக் வந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் வந்து அந்த பைக்கு போன ஃபீலிங்கும் இல்லாமல் புது பைக் வந்து ஃபீலிங் இல்லாமல் அப்படியே ஒரு மிட் ரேஞ்சில் நார்மலாக நம்ம டெய்லி லைஃப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீலாக தான் இருக்கேன் நான். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட முடியல பைக் எடுத்து. ஸோ இதுதான் பைக்கு. பைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 16,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. 2019 மாடல். ஆக்சுவலாக ப்ரைஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் தெரியும். ஏன்னா ப்ரைஸ் சொன்னோன்னா சில பேர் ப்ரோ நல்ல ரேட் அடிக்கும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த 2 கமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ எதுக்கு ப்ரோ இந்த பைக்கு இந்த இயர் மாடல் இவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படின்னு அப்படி வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு வாங்கியாச்சு. அதனால் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ நான் 15,800 கிலோமீட்டர் ஓடிச்சு. அவர் வந்து பைக் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சேல் பண்ணுறது 1 day பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயர் வந்து புதுசு சேஞ்ச் பண்ணியிருந்தாரு, பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருந்தனால என்னோட மைண்டில் ஆக்சுவலாக இருந்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் இருந்துச்சு, 502X. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆமாம் மைண்டில் எக்ஸ் தான் இருந்துச்சுன்னா அப்புறம் வேறு ஏதாவது திங்க் பண்ணி போகிறேன். ஸோ 502X தான் வந்து வாங்குகிற பிளானில் இருந்தேன். ஆக்சுவலி இந்த பைக்கு OLXல பார்த்தேன் நான். அதுக்கு 1 day பிஃபோர் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஷோரூமில் என்னோட டாக்குமெண்ட்ஸ் அதாவது லோன் ப்ராசஸ்க்காக கொடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு ஆடு பார்த்தேன். பெங்களூரில் ஒரு ஆடு தான் இருந்துச்சு. ஒரு ஆடு மீன்ஸ் 502 ஒரு ஆடு, 502X ஒரு ஆடு இருந்துச்சு. ஸோ 2 வாட்டியும் பேசினேன். ஃபஸ்ட் இந்த பைக் பார்த்தேன், அடுத்த 2வது நாள் அந்த பைக் பார்க்கலான்னு இருந்தேன். பட் இந்த பார்த்த உடனே எனக்கு வந்து எல்லாமே நீட்டாக இருக்குது, சிங்கிள் ஸ்க்ராட்ச் இல்லாமல் நல்ல கண்டிஷன், அப்படி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படி. ஸோ அதனால் அடுத்த பைக் எனக்கு பார்க்கணும் தோணலை. சரி, ஏன்னா 2மே ஒரே கலர் தான். அது வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடிச்சு. 20 மாடல். அது இதோட ஒரு வருஷம் முன்னாடி உள்ள மாடல். அதுவே ஒரு பெஸ்ட் டீலாக இருந்துச்சு. பட் நான் வாங்கலை. இதை பார்த்த உடனே எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து ஓகே பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா புது வண்டி எக்ஸில் வந்து நான் ஸ்பெஷல் எடிஷன் எல்லோ கலர் தான் வந்து ஆக்சுவலாக இந்த பைக்கில் இருந்த பிளானே வந்து வெர்சஸ் 650 தான் இருந்துச்சு. 2 ஷோருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வருஷமாக நான் பைக் தேடியில் வாங்குற ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டெப் எடுப்பேன், அப்புறம் கொஞ்சம் சிச்சுவேஷன் இருக்காது, டவுன் ஆகிடும், மறுபடியும் எடுப்பேன், அப்படி ஷோரூம் போகிறது வர அப்படின்னா இருந்துட்டு கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சு. அது எப்போ நான் ரியலைஸ் பண்ணேன்னா நான் ஷோரூம் போயிட்டு வண்டி வந்து நம்ம லோன் ப்ராசஸ் கொடுக்கும்போது தான் யோசிச்சு நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு போனேன் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்படின்ட்டு அந்த பழைய ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோவில் டேட் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் யூஸ் பண்ண ஒரு இயராக பார்த்தீங்கன்னா பைக் வாங்க அப்படி தேடி தாண்டிட்டு அது மாதிரி வெர்சஸ் தான் இருந்துச்சு. வெர்சஸில் வந்து ஷோரூமில் சொல்லிட்டாங்க என்னோட ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா லோன் தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதனால் வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம வேறு யாராவது பேரில் அவங்க நேம் லோன் போட்டு அப்படியே எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரொஃபைல் கிடையாது. அதனால் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா TRK வந்து வாங்கலான்னு முடிவு பண்ணி தான் அந்த லோன் ப்ராசஸ் போனது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் கேட்ட ரேட்டை விட இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியில் இப்போ வந்து 60,000 வந்து எக்ஸும் சரி இல்லை 502 சரி ரெண்டு பார்த்தீங்கன்னா 60,000 ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சு நான் போன வருஷம் கேட்ட ரேட்லேருந்து. கரண்ட் ரேட் எக்ஸோடது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8,19,000 இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வந்து ஒரு 6,000 கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைக்கு புதுசு எடுக்கிறதா இருந்தால் ஒரு 7,80,000 அந்த மாதிரி கிட்ட வரும். பார்த்தா
பட் இதுக்கு வந்து லோன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தது. பட் ஆனால் அது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பைக் செகண்ட் ஹேண்ட் பார்த்து ஓகே அப்படின்னு மாதிரி முடிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க வீடியோ விட்டால் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா இதே வாயில் வந்து எல்லாம் உடனே பேசிட்டு இருப்பேன் நான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு நம்ம குடும்பத்துக்கு தேவையாக கோப்பின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் ஒன்று. சூப்பர் பைக் தான், 2 சிலிண்டருக்குள்ள சூப்பர் பைக் தான் கொடுங்க. 500 cc தான். பட் எனக்கு வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடுது. எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் சின்ன சிசி 100, 200 அந்த மாதிரி தான். ஸோ ப்ரீவியஸ் வச்சு இந்த பைக் பார்த்தீங்கன்னா 411 cc. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த அப்கிரேட் பார்த்தா 500 cc பைக் வாங்குறது. நான் வேணால் செகண்ட் ஹேண்டாக வாங்கியிருக்கேன். எனக்கு இன்னொன்று யோசிச்சு பார்த்தா அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம ஓட்டு அப்புறம் சேல் பண்ணி அப்புறம் வாங்கும்போது புதுசு வாங்கி நம்ம சேல் பண்ணால் ரொம்ப ரேட் அடி வாங்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே இந்த பைக் இந்த ரேட் கொடுத்து வாங்குறது ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஃபாக் லாம்ப்ஸ்லாம் அப்படியே விட்டுருந்தாரு. அப்புறமா இந்த சின்ன ஒரு ஹோல்டர் இருந்துச்சு. அப்புறமா பின்னாடி மெயின் ஒரு டாப் பாக்ஸ், ஷேர் டாப் பாக்ஸ் வந்து அது ஒருத்தர் ஒரு 12,000 rupees வர மாதிரி ஒரு ஷேர் டாப் பாக்ஸ் இப்படி திருப்பி வரக்கால் தெரியும் இடத்துக்கு வர. ஸோ அந்த இது டாப் பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் அசரிஸ்லாம் பார்க்கும்போது ஓகே அந்த ரேட்டுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபைனலாக வந்து எடுத்தாச்சு. என்ன இந்த வண்டியை எடுத்து நம்ம இனிமேல் சம்பவம் பண்ண முடியாது அந்த பைக்கு மாதிரி. ரொம்ப நம்ம ஆஃப் ரோடு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடெலாம் இல்லை. ரொம்ப இல்லைங்க இந்த மண்ணு தெரியுதா இதிலே நான் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வண்டி வெயிட் இருக்கும். நம்ம ஆஃப் ரோடு பைக் மாதிரி வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்னா நம்ம பண்ண மாட்டோம் இல்லை, கண்டிப்பாக பண்ணுறோம். வேறு யாராவது பைக் நம்ம பண்ணலாம், வச்சு அது பண்ணலாம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா பியூர்லி பார்த்தீங்கன்னா டூரிங் பர்பஸ், லாங் ரைட்ஸுக்காக பைக் எடுத்து வந்து ஒரு லாங் ரைடு போகணும். பட் சிச்சுவேஷன் தெரியல. சீக்கிரமாக அடுத்து ஒரு லாங் ரைடு வந்து போகிறேன். பைக் ரைடு போய் கொஞ்சம் நாள் ஆச்சு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இப்போ வீடியோ வந்து போயிட்டு இருக்குது. மணாலி விண்டர் அது வந்து பைக் கிடையாது, நம்ம சும்மா போயிருந்தது. ஸோ பைக் ரைடு திரும்பவும் அதே மாதிரி ஒரு லாங் ட்ரிப் வந்து சீக்கிரமாக வந்து நான் பிளான் பண்ணுறேன். ನೀವು ಒಂದು ರೈಡ್ ಮಾಡಿ ಹೋಗುವಾಗ ಲಾಸ್ಟಿಗೆ ನಾನು ಚಿಕ್ಕದೊಂದು ಕ್ಲಿಪ್ ತಗೊಳ್ಳಿ. ಗುಡ್ ಬೈ ದ ಡಿಫಿಕಲ್ಟ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಸ್ಟೋರಿಗೆ. ಮತ್ತೆ ನಾವು ಹಿಂಗೆ ಹೇಳ್ತಾರೆ ನಾವು ತಗೊಂಡಿದ್ದೀವಿ ಜಸ್ಟ್ ಉಟ್ಕೊಂಡು ಓಟಿ ಮೂವ್ ಮಾಡ್ತೀರಾ ಇವಾಗ?